ஓகே. இந்த வீடியோல வந்து நம்ம எம்எஸ் எக்ஸெல்ல ஹோம் செக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பிகினர் லெவலா தான் இருக்கும் கிளாஸ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸலே நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆ லேர்ன் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள எல்லாமே சின்ன சின்ன பாக்ஸா தான் இருக்கும். ஸோ இது வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. ஆ ஒரு செல்லுமே ஒரு பர்ட்டிகுலர் அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படின்னா, இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன் பாருங்களேன். C1 எனக்கு வருது. அதாவது மேல C இருக்கு. இந்த பக்கம் நம்பர் 1. அப்ப இந்த செல்லோட அட்ரஸ் வந்து நம்ம C1 அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வேற எங்கேயாவது கிளிக் பண்றேன். இங்க லெட்டர் E இருக்கு. இங்க லெட்டர் 3. அப்ப E3. அதே தான் உங்களுக்கு இங்கேயும் ஷோ ஆகும். சரிங்களா? அப்ப இந்த செல்ல அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஈஸியா போட முடியும் எக்ஸெல்ல. ஒரு இன்புட் டேட்டா மட்டும் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்புட் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆயி வர்றதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் ஒரு டைம் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இன்புட் குடுக்கும்போதே உங்களுக்கு அவுட்புட் வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்ப நான் சிம்பிளா புரியிறதுக்கு மாதிரி ஒண்ணு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 25 கீழ கீழ வந்து ஒரு 65 குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணி போடணும். நார்மலா ஈக்குவல் போட்டுட்டு, இந்த செல்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இதோட அட்ரஸ் அதாவது C4 இல்லையா? அந்த C4 தான் உங்களுக்கு வரும். பக்கத்துல நான் பிளஸ் சிம்பல் போட்டுட்டு இந்த செல்ல கிளிக் பண்றேன். ஸோ அதோட அட்ரஸ் என்னது? C5 ஓகேங்களா? அப்ப C4 பிளஸ் C5ன்னு இருக்கும். ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, அது 2ம் எனக்கு அடிஷன் ஆகி கீழ ஆன்சர் வந்துரும். இப்ப நான் மேல போயிட்டு ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, கீழ டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாரி அந்த செல்லோட அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா, எனக்கு இது டிஃபால்ட்டா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ சேம் அதே வந்து பாருங்க. நான் 25, 35ன்னு குடுத்துட்டு, கீழ ஈக்குவல் போட்டு 25 பிளஸ் 35 அந்த வேல்யூ மட்டும் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்படி டைப் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனா, நீங்க இன்புட்ல நம்பர மாத்துனீங்கன்னா, கீழ வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகாது. சரிங்களா? நீங்க குடுத்த அதே நம்பர் தான் எனக்கு சம் பண்ணியிருக்கும். ஸோ அட்ரஸ் வச்சு பண்ணும்போது நீங்க இன்புட்ட மாத்துனீங்கன்னா, அவுட்புட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதிகமா ட்ரை பண்ணுவோம். இதுக்காக தான் செல்லோட அட்ரஸ் நம்ம யூஸ் பண்றது. சரிங்களா? ஸோ இத பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே. டிஃபால்ட்ல இதுல வந்து எக்ஸெல்ல என்னென்ன லிஸ்ட்ன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 குடுக்குறீங்க. இப்போ வந்து நானு சீரியல் நம்பர்ன்னு ஒண்ணு போட்டுக்கலாம். ஓகே. நேம் மார்க் 1 மார்க் 2 டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டேபிள் போடலாம். இங்க சீரியல் நம்பர் 1, 2ன்னு நான் டைப் பண்றதுக்கு பதிலா 1, 2 மட்டும் போட்டுட்டு வரிசையா டைப் பண்றதுக்கு பதிலா இது 2யுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ எப்படின்னா கிளிக் பண்ணிட்டு 2யுமே மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஒரு டாட் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? அந்த டாட் சிம்பிள் கிட்ட போனீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் பிளாக் கலர்ல வரும். ஸோ அந்த பிளஸ் சிம்பிளை இந்த மாதிரி பிளாக் கலர்ல வரும்போது மட்டும் கிளிக் பண்ணிட்டு மவுஸை கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். எந்த சீரீஸில் கொடுக்குறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2ங்கிறது 1, 2 கொடுத்ததுனால எனக்கு 1, 2, 3, 4 எனக்கு வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் 5 கீழே 10 கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? நம்பர் 5 இல்லையா? இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணீங்கன்னா 5ன் மடங்குல உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் என்ன டிஃப்ரென்ஸோ அதே நம்பர் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதாகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட். சேம் இதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மண்டேன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டைப் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு இது மட்டும் டைப் பண்ணி ஜஸ்ட்டு நீ ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தடுத்த டே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அது 3 லெட்டரில் கொடுத்தாலும் சரி, ஃபுல்லாக டைப் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 3 லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லாமே 3 லெட்டர்ஸில் அனுப்பும். சரிங்களா? சேம் இதே மாதிரி தான் ஜனவரி, ஜான் மட்டும் டைப் பண்ணுறேன். ஃபுல்லாக டைப் பண்ணாலும் சரி, 3 லெட்டர் டைப் பண்ணாலும் சரி. உங்களுக்கு ட்ராக் பண்ணும்போது அடுத்தடுத்த மந்த் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக எக்ஸல் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அருண், மார்க் 25, 35. அப்போ இங்கே டோட்டல் போடணும். அப்போ நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் போட்டுக்குங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. C2 உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை கிளிக் பண்ணாலும் சரி, அந்த C2 அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். பட் 35 என்ன D2, ஆனால் D2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே, நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் ஓகே. இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு ரெண்டுக்கும் ப்ளஸ் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், பாலாங்கிறவருக்கு இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்னொரு பேர் போட்டுக்கலாம். பிரியான்னு ஒரு பேர் போட்டுக்கலாம். ஸோ 28 சம்திங் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு மட்டும்தானே நான் ஃபார்முலா போட்டிருக்கேன்.
ஃபார்முலா போட்டுட்டு இங்கே டாட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம எப்படி நம்பருக்கு பார்த்தோம் அதே மாதிரி அந்த டாட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இதோட டோட்டல் இங்கே வந்துடும், இதோட டோட்டல் இங்கே வந்துடும். ஸோ நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டைப் பண்ணியிருக்கோம். அதனால் 97 இன்கேஸ் நான் இங்கே டேட்டா மாற்றுறேன். ஸோ மாற்றினேன்னா இதோட டோட்டல் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு செல்லுக்கு மட்டும் ஃபார்முலா போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த டோட்டல் அப்ளை ஆயிரும். சரிங்களா? இதுதான் எக்ஸலோட கான்செப்ட். ஓகே, ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் ஆகட்டும் எதாகட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்புட் மட்டும் கொடுத்து ஒரு டைம் அந்த டேபிள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இன்புட்டை மட்டும் மாற்றி அந்த ரெக்கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம செல் பற்றி பார்த்தோம். இப்போ இதுலேயே வந்து அலைன்மெண்ட்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசி இருக்குது இல்லையா? இப்போ நான் பிக்கு சிக்கு நடுவில் போனீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஏரோ வரும். இங்கே போனால் வராது. இப்போ இங்கே மூவ் பண்ணுறேன் வருது பார்த்தீங்களா? ஸோ இது வரும்போது நீங்கள் இதை கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் அதோட சைஸ் வந்து மாற்றிக்கலாம். எவ்வளோ தூரம் அந்த காலம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் இப்போ ரோ ஹைட்டும். இப்போ நான் 2 3 அது நடுவில் நான் கிளிக் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது ரோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஹோம் செக்ஷனில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது கிளிப்போர்டு, அதாவது கட் காப்பி பேஸ்ட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க 3 பேரையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கட் கொடுத்தேன்னா அந்த 3 பேரும் எனக்கு கட் ஆயிடும். எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்க டேட்டாலாம் எனக்கு இப்போ இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் கட் பேஸ்ட் அப்படிங்கிறது. பழைய இடத்துல இருக்காது. இதுவே நான் மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் காப்பின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா காப்பி ஆயிரும். இப்போ இங்கே கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் கொடுத்தேன்னா காப்பி பண்ணதுனால பழைய இடத்துலையும் இருக்கும், புது இடத்துலையும் இருக்கும். இது வந்து காப்பி பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ கட் பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மட் பெயிண்டர். இது என்னங்கிறது நான் இது பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல். இப்போ நம்ம ஹெட்டிங் இருக்குது, இதை பூரா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு எந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெட்டர் ஸ்டைலும் எனக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணும் மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த லெட்டரோட சைஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகும், லெட்டர் வந்து பெருசாகிட்டே இருக்கும். நம்பர் கம்மி பண்ண லெட்டரோட சைஸ் கம்மியாகும். உங்களுக்கு எந்த அளவு வேணுங்கிறது நீங்கள் இதில் போய் கொடுத்துக்கலாம். இது ரெண்டு என்னென்னா ஒரு ஸ்டெப் அதிகமாகும், ஒரு ஸ்டெப்பு கிளிக் பண்ண கம்மியாகிட்டே வரும். ஃபாண்ட்டோட சைஸ் நம்பர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது தான் இந்த 2 ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதுனா போல்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது பூரா செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பி கொடுக்குறேன், போல்டு ஆகுதா, திக்னஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதான் போல்டு. மறுபடியும் அதை எடுத்துட்டேன்னா எனக்கு அன்போல்ட் ஆயிரும். இட்டாலிக்னா லெட்டர்லாம் கொஞ்சம் லைட்டாக சாய்வாக வந்திருக்கும். ஸோ அதுதான் இட்டாலிக். ஓகே, ஸோ அண்டர்லைன்னா டேட்டா எல்லாத்துலேயும் கீழே வந்து எனக்கு ஒரு அண்டர்லைனோட போட்டு வரும். ஸோ அதான் அண்டர்லைன். ஓகே, ஸோ அதிலே டவுன் ஏற போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் டபுள் அண்டர்லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் டபுள் கோடு எனக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ வேணான்னா திரும்ப அதே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அண்டர்லைன் எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸோ இது என்னென்னா பார்டர் தான். எனக்கு இது வந்து ஆக்சுவலாக நமக்கு இங்கே இல்லை கட்டங்கட்டமாக இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் போனால் அந்த கட்டங்கட்டம் இருக்கிறது வராது. இப்போ நான் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ போகிறேன். ஸோ ப்ரிவ்யூ பண்ணால் பாருங்களேன், எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பாக்ஸ் எதுவுமே வரல, நான் டைப் பண்ண டேட்டா மட்டும்தான் எனக்கு வருது. ஸோ இதே நீங்கள் பேக் வந்துட்டு இதை பூரா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொத்தம் ஒரு 5 பேர்த்தோட ரெக்கார்ட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ் ராஜா. ஓகே, ஸோ 4 பேர்த்துக்கு மார்க் என்டர் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து ஃபார்முலா வேணால் ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இவங்க 2 டோட்டல் எனக்கு இங்கே வந்துடும். ஓகே, அப்போ நம்ம இதை பூரா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் நீங்கள் ஆல் பார்டர் கொடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்டர்ஸ் வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் கொடுத்ததுனால அந்த பார்டரோட உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ பிரிண்ட் இங்கே கொடுத்தாலே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகிரும். எவ்வளோ காப்பீஸுங்கிறது இங்கே போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபில் கலர். அதாவது இப்போ நான் ஹெட்டிங்க்கு ஏதாவது கலர் வேணும்னா ஹெட்டிங் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது கொடுங்க. இந்த கலர் கொடுத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் மட்டும் கலர் வரும். கலர் எதாவது மாத்திர மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி எந்த கலர் வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ எனக்கு இது ஹெட்டிங் எல்லாமே கொஞ்சம் சென்டரில் வேணும் அப்படின்னா இங்கே அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது லெஃப்ட்டு சென்ட்ரு ரைட்டு, எனக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த செக்ஷன் மூவ் ஆகும். சேம் இதுவே வந்துட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப்பு மிடிலு பாட்டம்.
ஸோ இதுலேயும் சென்டர் கொடுத்தா எனக்கு ஹெட்டிங் வந்து சென்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அலைன்மெண்ட்டுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, சரி, ஓகே. இது வந்து ஃபில் கலர். ஸோ இது வந்து ஃபாண்ட்டோட கலர். அதாவது இப்போ எனக்கு நான் இந்த பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறேன். எனக்கு பேர் எல்லாமே ரெட் கலரில் வந்துடும். ஓகே, உங்களுக்கு ஃபாண்ட்டோட கலர் என்ன வேணுங்கிறது இதில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் அந்த டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறது கொடுக்குறீங்கன்னா அந்த கலரில் அந்த டெக்ஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் இதோட செக்ஷன். ஓகே, இப்போ இந்த ஃபார்வர்ட் பெயிண்டர்னா என்னென்னா, இப்போ நான் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்துட்டு போல்டு கொடுத்துருக்கேன், கலர் ஒன்று கொடுத்துருக்கேன், சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணுவோம் பாருங்களேன். இது என்ன ஆச்சுன்னா, அந்த எழுத்துக்கு நீங்கள் என்ன ஸ்டைல் கொடுத்தீங்களோ அதே ஸ்டைல், கலர் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற டேட்டாவுக்கு, எழுத்துக்கு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஃபார்மேட் பெயிண்டர்ங்கிறது ஃபார்மேட் மட்டும் காப்பி பண்ணிட்டு வரும். அந்த எழுத்து டெக்ஸ்டெல்லாம் காப்பி பண்ணாது, அந்த எழுத்துக்கு என்ன ஸ்டைல் கொடுத்தீங்களோ அதை மட்டும் காப்பி பண்ணிட்டு வரும். ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இதான் கிளிப்போர்டில் இருக்க ஒரு 4 ஆப்ஷன், ஃபாண்ட் செக்ஷன் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அலைன்மெண்ட்டில் இந்த 6 ஆப்ஷன் பற்றி நான் சொன்னேன். இது 2 என்னென்னா இன்டென்ட். அதாவது இது நீங்கள் கிளிக் பண்ண எந்த செல்லை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அது ரைட் சைடு மூவ் ஆகும், லெஃப்ட் சைடு இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்காக தான் இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது பூரா செலக்ட் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு இந்த ஏரோ செக்ஷன் பார்த்தீங்களா, கொஞ்சம் மேலே சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணனா இந்த ஹெட்டிங் எல்லாமே எனக்கு இந்த டைரெக்ஷனில் ஹெட்டிங் வந்துடும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட டைரெக்ஷன் மாற்றுறதுக்கு தான் இது. ஸோ இது வந்து கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இது வந்து வெர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் நாளாக டவுன் பண்ணிங்கன்னா அந்த எழுத்துலாம் எனக்கு இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ டெக்ஸ்ட் எந்த பக்கம் வேணும், அப்பில் வேணுமா, டவுனில் வேணுமா அப்படிங்கிற டைரெக்ஷன் எல்லாமே நீங்கள் இதில் போய் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட். ரேப் டெக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒருத்தர் பேர் வந்து டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் பேர் வந்து ராஜா கிருஷ்ணன் இருக்கு. ஓகே, இப்போ என்டர் பண்ணனா 2வது வர கிருஷ்ணன்கிற பேர் வந்து எனக்கு கட் ஆயிடுச்சு. ஏன்னா எழுத்து வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் டவுன் பண்ணனா அந்த எழுத்து வந்து எனக்கு கீழே கட் ஆகிலாம் வராது. அப்போ உங்களுக்கு கீழே வேணும்னா நீ ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கொடுங்க. எக்ஸஸாக இருக்க லெட்டர்லாம் உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு இந்த அலைன்மெண்ட்டை எக்ஸஸ் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எழுத்துலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அலைன்மெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது, உங்களுக்கு கீழே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ இப்போ எக்ஸஸாக இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் இது என்னன்னா மெர்ஜ் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே மாற்றிக்கலாம். இந்த எதில் எனேபிள் இருக்கோ மறுபடியும் அதே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது நார்மல் எஃபெக்ட் வந்துடும். இப்போ மறுபடியும் நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதுக்கு மேலே ஒரு ரோ வேணும், ஹெட்டிங் வேணும். என்ன வேணும்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்னு ஒரு ஹெட்டிங் வேணும். அப்போ இங்கேக்குள்ளே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு ரோ மேலே வந்துடும். அப்போ அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்டரில் வேணும். ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் சென்டர் இந்த ஆப்ஷன் இது கொடுத்தீங்கன்னா எல்லா செல்லுமே ஒரே செல்லாக மாறும். நீங்கள் செலக்ட் பண்ணதெல்லாம் ஒரே செல்லாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? டெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கு தேவையான ஹெட்டிங்கை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு போல்டு பண்ணுறது, பெருஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆல் பார்டர். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு சப் ஹெட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதுதான் கிளிப்போர்டு, ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட். இந்த 3 செக்ஷன் தான் நான் இதில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் அதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட்னாலும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.